நிச்சயத்தோடு ஓடுங்கள். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாகச் சிலம்பம் பண்ணேன். 1 கொரிந்தியர் 9:26. எல்லோரும் ஓடுகிறார்கள், ஆகவே நானும் ஓடுகிறேன் என்று சிலர் ஓடுகிறார்கள். சிலர் ஓட்டப் பந்தய பாதையில் எப்படியோ வந்துவிட்டேன் என்பதால் ஓடி முடித்து விடுவோம் என்று ஓடுகிறார்கள். சிலர் மற்றவர்களை பார்த்து ஓடுகிறார்கள். இது எல்லாம் பார்த்த அப்போஸ்தலர் பவுல் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்துவிட்டு, நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று எழுதுகிறார். ஆம், நிச்சயத்தோடு ஓடுவது எவ்வளவு அவசியம்! இந்த ஓட்டத்தில் உறுதியான நிச்சயமில்லாவிட்டால், சோதனை காற்று வீசும்போது, பாடுகள் புயலைப் போல வரும்போது நின்று தாங்கிக் கொண்டிருக்க முடியாது. காற்றும் மழையும் அக்கினியும் உங்கள் உறுதிப்பாட்டை பரிசோதிக்கும். அப்பொழுது உங்கள் நிலைமை என்னவாகும்? இன்று மரித்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் காணப்படுவேன் என்ற நிச்சயம் எத்தனை பேருக்கு உண்டு? இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகை இருக்குமானால், அவரது வருகையில் காணப்படுவேன் என்ற உறுதி எத்தனை பேருக்கு உண்டு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இல்லை என்பதே அநேகரது பதிலாயிருக்கிறது. திருடனைப் போல கர்த்தர் வரும்போது இவர்கள் என்ன செய்வார்கள்? எதிர்பாராத மரணத்தை சந்திக்கும்போது நித்தியத்தில் இவர்களது நிலைமை என்ன? இரட்சிப்பின் நிச்சயம் உங்களுக்கு உண்டா? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு உண்டா? இரட்சிப்பின் சந்தோஷத்தில் நீங்கள் நிலை நிற்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் இரட்சிக்கப்படாமல் இருந்தால், உண்மையான மனஸ்தாபத்தோடு பாவங்களை அறிக்கையிட்டு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முன்வாருங்கள். பரிசுத்த ஆவியின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது அத்தியாவசியமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். லூக்கா 11:13. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அழைத்தது உண்மையானால், உங்களை போஷிப்பதும் உடுத்துவிப்பதும் நிச்சயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிறவர் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 6:30. ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பினை பெற்றவுடன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். எபிரேயர் 11:8 என வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் தேவ அழைப்பை நிச்சயப்படுத்தினார் என்று அப்போஸ்தலர் 16:10 வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பை பெற்று நிச்சயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். அது உங்களுக்கு ஜெயத்தை பெற்று தருவது உறுதி. நினைவிற்கு, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ரோமர் 5:17.